வெல்கம் டு தமிழ் சினிபுட். அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் 3 நாட்களில் உலக லெவலில் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு. 3வது நாள் கலெக்ஷன் கோட் படத்துடைய முதல் நாள் கலெக்ஷனை பீட் பண்ணியிருக்கா. அமரன் படத்துடைய 3வது நாள் கலெக்ஷனை குட் பேட் அக்லி திரைப்படம் 3வது நாள் முறியடிச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் ஹீரோவாக நடித்து திர்ஷா, அர்ஜுன் தாஸ், சிம்ரன் மற்றும் பலர் நடிப்பில் ஜி பிரகாஷ் இசையமைப்பில் மைத்ரி மூவி தயாரிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஏப்ரல் 10ஆம் தேதி தியேட்டரில் வெளியானுச்சு. படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சாலும் காமன் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனம் தந்துகிட்டு இருக்காங்க. இதனால படத்துடைய வசூல் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் நாளில் தமிழ்நாட்டில் 30 கோடியே 90 லட்ச ரூபாய் வசூல் பண்ணதாக படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2வது நாள் படத்துடைய வசூல் கம்மியானுச்சு. ஸோ 2வது நாளில் படம் 14 கோடியே 50 லட்ச ரூபாய் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும் வசூல் பண்ணுச்சு. ஆனால் 3வது நாளான நேற்று சனிக்கிழமை 18 கோடியே 50 லட்ச ரூபாய் பக்கம் தமிழ்நாட்டில் குட் பேட் அக்லி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 3 நாட்களில் மொத்தமாக குட் பேட் அக்லி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் 61 கோடியே 90 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இது அஜித் கெரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் டே 3ல். மேலும் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு 2வது நாள் வசூல் கம்மியானாலும் 3வது நாள் வசூல் அதிகமாகிருக்கு. இதனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை படம் 20 கோடி பக்கம் வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க. குட் பேட் அக்லி திரைப்படம் கேரளாவில் முதல் நாளில் 70 லட்சமும் 2வது நாள் 50 லட்சமும் 3வது நாளான நேற்று 35 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 3 நாட்களில் மொத்தமாக கேரளாவில் மட்டும் குட் பேட் அக்லி திரைப்படம் 1 கோடியே 50 லட்ச ரூபாய் மட்டும்தான் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கேரளாவில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, வசூல் ரீதியாக கம்மியாக இருக்குது. அதே போல் கர்நாடகாவில் குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் நாளில் 3 கோடியே 50 லட்சமும் 2வது நாளில் 1 கோடியே 60 லட்சமும் 3வது நாளில் கர்நாடகாவில் 2 கோடி ரூபாய் வசூல். 3 நாட்களில் மொத்தமாக கர்நாடகாவில் மட்டும் குட் பேட் அக்லி திரைப்படம் 7 கோடியே 15 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக குட் பேட் அக்லி திரைப்படம் ஆந்திரா தெலுங்கானாவில் முதல் நாளில் 1 கோடி 75 லட்சம், 2வது நாள் 75 லட்சமும் 3வது நாள் 70 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 3 நாட்களில் மொத்தமாக குட் பேட் அக்லி திரைப்படம் ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 70 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அங்கேயும் இந்த படத்துக்கு எதிர்பார்த்த வசூல் கிடைக்கல. அடுத்ததான் நார்த் இந்தியாவில் குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் நாளில் 50 லட்சமும் 2வது நாளில் 20 லட்சமும் 3வது நாளில் 30 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 3 நாட்களில் மொத்தமாக குட் பேட் அக்லி திரைப்படம் 1 கோடி ரூபாய் மட்டும்தான் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நார்த் இந்தியாலையும் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் முதல் 3 நாட்களில் கிடைக்கல. அடுத்ததாக இந்திய லெவலில் குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் நாளில் 35 கோடியும் 2வது நாளில் 17 கோடியும் 3வது நாளான நேற்று 21 கோடியே 35 லட்ச ரூபாய் இந்தியாவில் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 3 நாட்களில் இந்தியாவில் மட்டும் குட் பேட் அக்லி திரைப்படம் 73 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இது அஜித் படத்துடைய முந்தைய படங்களுடைய வசூலை விட அதிகம். ஆனால் பிற நடிகர்களுடைய கலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். அடுத்ததாக ஓவர்சீஸில் குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் நாளில் 15 கோடியும் 2வது நாள் 10 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு. 3வது நாள் குட் பேட் அக்லி திரைப்படம் ஓவர்சீஸில் 8 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு. ஸோ 3 நாட்களில் ஓவர்சீஸில் குட் பேட் அக்லி திரைப்படம் 33 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் அதிகமாக முதல் 3 நாட்களில் வசூல் பண்ணியிருக்கு. அஜித் கெரியர்லேயே ஓவர்சீஸில் அவருடைய துணிவு படம் 55 கோடி பக்கம் வசூல் பண்ணுச்சு. அந்த சாதனையை குட் பேட் அக்லி திரைப்படம் ஓவர்சீஸில் முறியடிக்க வாய்ப்பு இருக்குது. குட் பேட் அக்லி திரைப்படம் உலக லெவலில் வெளியான முதல் நாளில் 51 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு. 2வது நாளில் 27 கோடி ரூபாய் மட்டும் வசூல் பண்ணுச்சு. 3வது நாளான நேற்று உலக லெவலில் 29 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 3 நாட்களில் மொத்தமாக குட் பேட் அக்லி திரைப்படம் 107 கோடி ரூபாய் வசூல் பண்ணி அமரன் படத்துடைய 3வது நாள் கலெக்ஷனை பீட் பண்ணியிருக்கு. அமரன் திரைப்படம் 3வது நாளில் 104 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருந்துச்சு. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் 3 நாட்கள் 107 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய முதல் 3 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கோட் படத்துடைய முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கூட பீட் பண்ண முடியலை. அந்த அளவுக்கு தளபதி விஜய் தமிழ் சினிமாவுடைய வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கார். மேலும் தமிழ் சினிமாவில் வெளியாகி ஃபஸ்ட்டு சண்டேயில் அதிகமாக டிக்கெட் சேலான படங்கள் லிஸ்ட்டில் குட் பேட் அக்லி திரைப்படம் 4வது இடம் பிடிச்சிருக்கு. 302K டிக்கெட் சேல் ஆகிருக்கு. அமரன் படம் 324K டிக்கெட் சேல் ஆகிருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை. வேட்டையன் படத்துக்கு 383K டிக்கெட் சேல் ஆகிருந்துச்சு. கோட் படத்துக்கு 431K டிக்கெட் சேல் ஆகிருந்துச்சு ஃபஸ்ட்டு வீக் சண்டேல. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் 3 நாட்களில் 107 கோடி ரூபாய் உலக லெவலில் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ மொத்தமாக படம் 250லேருந்து 300 கோடி ரூபாய் வசூல் பண்ணணும்னு கணிச்சிருக்காங்க. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணும், கோட் படத்துடைய முதல் நாள் கலெக்ஷனை நாளைக்கு படம் பீட் பண்ணுமா அப்படி இருக்க கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.